ஓ ஜலதோஷம் பிடிச்சிருக்குமா? ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆச்சி, ரொம்ப மோசமான வியாதி இது. மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடும். மருந்து சாப்பிடலன்னா 7 நாளில் போயிடும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்டீம் இன்ஹலேஷன், நீராவி பிடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம நீராவி பிடிக்கலாம், நேச்சுரலாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம ஆவி பிடிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு காமிச்சிருந்தாங்க. அதையும் இது கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். டெய்லியும் நீராவி பிடிக்கலாமா, யார் யாரெல்லாம் நீராவி பிடிக்கலாம் அதையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஆட் பண்ணி நம்ம நீராவி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ, எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் வேப்பிலை சேர்த்துறேன். வேப்பிலை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை, இல்லைன்னா இது ஓமவல்லி அப்படிம்பாங்க, இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இது தூதுவாழை, அதுக்கப்புறம் துளசி, கிருஷ்ண துளசி, அதுக்கப்புறம் மஞ்சள் விரலி மஞ்சள் அப்படியே நான் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் பொடி கிடையாது. அப்புறம் கல்லுப்பு, அப்புறம் சுக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி சேர்த்திக்கலாம். நான் சுக்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தட்டி இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஓமம், இது 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகு, ஒரு 7-8 மிளகு. இது ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த வாசனை அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெளியே வரும். ஸோ இதையும் அது கூட சேர்த்திக்க போகிறோம். பார்த்து சேருங்க, ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துறோம். அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் லெமன் தோல் இல்லைன்னா லெமன். இதை நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்க, லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆவி பிடிக்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நான் சொல்ல போகிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடு, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நம்ம பாத்திரத்தை நம்ம பக்கத்தில் வச்சு, அப்புறம் ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி, அந்த பாத்திரத்து மேலே இருக்கிற மூடி அதுக்கப்புறம் எடுத்துடணும். ஏன்னா வர வேப்பர் எல்லாமே வெளியே போகக்கூடாது, நம்மக்கிட்டேயே வரணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் நீங்கள் ப்ரீத்திங் பண்ணிக்கலாம், நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறது. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சது, நான் அவங்க பேசினது அப்படியே இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது நார்மல் டீசல் டியூப் அப்படிங்கிறது. இந்த டியூப் ஒரு 2 மீட்டர் லென்த் எடுத்துக்கணும். அதைய குக்கர்னுடைய மூடி பகுதியில் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா நம்பி உள்ளே தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தளவுக்கு அந்த குக்கர் மூடிக்குள்ளே அதனுடைய டியூப்னுடைய ஒரு பகுதி ஃபுல்லாக உள்ளே போயிடணும். அதனுடைய இன்னொரு பகுதியை ஒரு ஃபொனலோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டிலினுடைய பாட்டம்லேயோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த கேஸ் வரும்போது நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இதுக்குள்ளே தண்ணி, மஞ்சத்தூள், வேப்ப இலை, ஒரு எலுமிச்சம்பழத்தோல் அதை போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, கேஸ்கட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பற்ற வச்சோம்னா இது டைரெக்டாக நம்ம இதிலிருந்து வர்ற கேஸை இப்படி மூஞ்சியில் பிடிச்சோம்னா ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு நாசில் மாதிரி போட்டு அதையே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அடித்து நம்மளுக்கு திரும்ப மூஞ்சிக்கு வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன்.
இதனுடைய டோட்டல் செட்டப் இதுதான். கேஸுக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நிற்கணுங்கிறங்காட்டி கொஞ்சம் லென்த் கொடுத்துருக்கு. இந்த ஓஸ்னுடைய லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி. இந்த ஆவி வர்றதுக்கு ஆரம்பிக்குது, நீராவி. மேக்ஸிமம் ஒரு 1 or 2 minutes, 1 நிமிஷம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே வந்துடும். நம்ம ஃப்ளேமை ஃபுல் இதில் வைக்கும்போது மேக்ஸிமம் 1 நிமிஷம், மேக்ஸிமம் 2 minutes. ஸோ இந்த மாதிரி லேசான சத்தமும் கேட்கும். அந்த புகை வர்றது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தான் அந்த புகை வரும், நீராவி. இது டைரெக்டாக மூஞ்சியில் படுற மாதிரி பிடிச்சோம்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி தெறிக்கும். தண்ணி தெறிக்கிறது தெரியுதா? இந்த மாதிரி தண்ணி தெறிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மூக்கு வழியாக மூச்சு உள்வாங்கி வாய் வழியாக வெளியில் விடணும். ரொம்ப மூஞ்சி பக்கத்துலேயும் போயிடக்கூடாது. ஓரளவுக்கு இதமான சூடு மூஞ்சியில் படுற மாதிரி இருந்தால் போதும். ஒருவேளை ஹீட் அதிகமாகவும் அந்த நீராவி அதிகமாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேஸ்னுடைய லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரியா? இதையே டெய்லி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரெடிமேடாக எல்லா இடத்துலையும் வந்து இது கிடைக்கிது. ஸோ நம்ம டேரெக்டாக சுவிட்ச் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி அதில் வர்ற வேப்பரை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணியும் நம்ம சேர்த்திக்கலாம். ப்ளெயின் வாட்டர்லேயும் வந்து இன்ஹேல் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 மெத்தடையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியும். திருப்பி ரிப்பீட்டடாக நிறைய பேர் யூஸ் பண்ண முடியாது. செகண்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் அமைச்ச வீடியோவில் காமிச்ச மாதிரி பண்ணோம், குக்கர் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம தண்ணியை வந்து டைரெக்டாக இன்ஹேல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நிறைய மெம்பர்ஸ் வீட்டில் இருக்காங்க, ஒரு 8 பேர் 7-8 பேர் வந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மெத்தட் வந்து. நம்மளுக்கு வந்து கோல்டு இல்லை, காஃப் இல்லை, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் கிடையாது, சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளெயின் வாட்டரே வந்து இன்ஹேல் பண்ணலாம். எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணாமல் நீங்கள் ப்ளெயின் வாட்டர் மட்டும் இன்ஹேல் பண்ணிக்கலாம். நார்மல் பர்சன்ஸ், எந்த வித சிம்டம்ஸும் இல்லாதவங்க இந்த மாதிரி விக்ஸு இல்லை வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆட் பண்ணிடாதீங்க இன்ஹேல் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஒரு ப்ரிவென்ஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ளெயின் வாட்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுவே செஸ்ட் கன்ஜெஷன் இல்லை கோல்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஹெர்ப்ஸ் வந்து போட்டு நீங்கள் இன்ஹேல் பண்ணிக்கோங்க. நான் காமிச்ச எல்லா ஹெர்ப்ஸுமே போட்டு தான் வந்து நீராவி பிடிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லை. ஏன்னா வந்து எல்லாத்துக்கிட்டேயும் எல்லாமே இருக்காது. இதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா இதில் ஏதோ 2 பொருள் உங்கள்கிட்ட இருந்தாலே வந்து சஃபிஷியன்ட். அதை போட்டே வந்து நம்ம நீராவி பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு queries இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.